இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ஸோட பிரின்சிபல். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிரின்சிபல்னா என்ன? இட்ஸ் a set of fundamental guidelines that help tester to design effective test cases and improve the efficiency of the testing process. These principles provides a systematic approach to testing and ensure that testing activities are meaningful, structured, and capable of identifying defects efficiently. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிரின்சிபல்ன்றது என்னன்னா ஒரு ஃபண்டமெண்ட், அதாவது ஒரு கைட்லைன்ஸ். அது வந்து டெஸ்டருக்கான ஒரு கைட்லைன்ஸ். அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக எப்படி ஒரு டெஸ்ட் கேஸை டிசைன் பண்ணணும், இல்லை எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த பிரின்சிபல்ஸில் பார்க்கலாம் நம்ம. அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிரின்சிபல்ஸோட இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிறாங்க. ஓகே, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, டெஸ்டிங் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட். நம்ம டெஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அந்த டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரெசன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, exhaustive testing is not possible. Early testing, defect clustering, pesticides paradox, testing is context dependent, absence of error fallacy அப்படின்னு பார்த்துருக்கோங்க. ஃபஸ்ட்டு, டெஸ்டிங் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது டெஸ்டிங் கேன் ஒன்லி ரிவீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட், நாட் தேர் ஆப்சன்ஸ். அதாவது இந்த டெஸ்டிங் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ன்னும் போது அது டிஃபெக்ட் இருந்தால் தான் காட்டும், இல்லை அப்படின்றதுலாம் அது டிஃபைன் பண்ணாது. ஈவன் இஃப் நோ டிஃபெக்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட், இட் டஸ் நாட் கேரண்டி தட் த சாஃப்ட்வேர் இஸ் கம்ப்ளீட்லி எரர் ஃப்ரீ. இப்போ எந்த எரருமே இல்லைனாலும், எந்த டிஃபெக்ட்டுமே இல்லைனாலும் அது கேரண்டியாக சொல்லாது இது ஒரு எரர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு. இது வந்து ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பட் கேனாட் எலிமினேட் தெம். ரெடியூஸ் பண்ணும், டிஃபெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஆனால் அதை வந்து என்டையராக ரிமூவ் பண்ண முடியாது. இதுதான் டெஸ்டிங் ஷோஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். டெஸ்டிங் கேன் ஒன்லி ரிவீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், நாட் தேர் ஆப்சன்ஸ். Even if no defects are found, it does not guarantee the software is completely error free. It reduces the risk of defects but cannot eliminate them entirely. Exhaustive testing is possible. It is impossible to test all possible input conditions and scenario. Testing must be selective and focused on critical areas. எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங்கிறது வந்து ரொம்ப இம்பாசிபிள். ஏன்னா எல்லா பாசிபிள் இன்புட்ஸ், கண்டிஷன், சினாரியோஸை வச்சு நம்மளால் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பாசிபிளாக இருக்கும். அது கொஞ்சம் டெஸ்டிங்னாலே அதுக்கு செலக்டிவாக ஃபோக்கஸ்டு கிரிட்டிக்கல் ஏரியாஸில் மட்டும்தான் இருக்கும். ப்ராப்பர் டெஸ்ட் டிசைன் டெக்னிக்ஸ் ஆர் யூஸ்டு டு மேக்ஸிமைஸ் கவரேஜ் வித் லிமிட்டட் டெஸ்ட் கேசஸ். ப்ராப்பராக டெஸ்ட் டிசைன் டெக்னிக் மூலயமா நம்ம வந்து மேக்ஸிமமாக கவர் பண்ணலாம் லிமிட்டட் டெஸ்ட் கேசஸை. இதுதான் எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் இம்பாசிபிள். ஸோ டெஸ்டிங் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ன்றதை பார்த்தோம். எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம். இயர்லி டெஸ்டிங் சேவ்ஸ் டைம் அண்ட் காஸ்ட். ஏர்லி டெஸ்டிங் மூலயமா நம்ம டைமையும் காஸ்ட்டையும் சேவ் பண்ணோம். டெஸ்டிங்கிறது ஷுட் பிகின் ஆஸ் இயர்லி as பாசிபிள் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ரொம்ப சீக்கிரமாக அதை ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ தூரம் முடியுதோ. டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிறது ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக, காஸ்ட் ஃபிக்ஸிங் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏர்லி டெஸ்டிங் வந்து என்ன பண்ணணும்னா ஓவரால் சாஃப்ட்வேரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணும். டிஃபெக்ட் கிளஸ்டரிங்னாலே மோஸ்ட் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ் ஆர் யூஸ்வலி கான்சன்ட்ரேட்டட் இன் ஸ்மால் நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ். நிறைய டிஃபெக்ட்ஸ் எல்லாமே எங்கே கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும், ஸ்மால் நம்பர் ஆஃப் மாடியூல்ஸில் தான் அது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இந்த Pareto principle என்னன்னா 80% டிஃபெக்ட் அக்கர்ஸ் இன் 20% ஆஃப் மாடியூல்ஸ். 80% ஆஃப் டிஃபெக்ட் வந்து 20%ல செக் பண்ணும் போதே நமக்கு கிடச்சிருமா, அதான் சொல்கிறாங்க டிஃபெக்ட் கிளஸ்டரிங். மோஸ்ட் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட்டட் இன் ஸ்மாலர் நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ். ஐடென்டிஃபைங் சச் மாடியூல்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் டெஸ்டிங் எஃபோர்ட்ஸ் எஃபெக்டிவ்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட் பேரடாக்ஸ். இந்த பெஸ்டிசைட் பேரடாக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் டெஸ்ட் கேசஸை அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுவோம். அதனால நம்மளால் ஒரு நியூ டிஃபெக்டை கூட கண்டுபிடிக்க முடியாது. டெஸ்ட் கேசஸ் நீடட் டு பி அப்டேட்டட் அண்ட் இம்ப்ரூவ் ரெகுலர்லி. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய டெஸ்ட் கேசஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அப்போ தான் நம்ம அந்த அகைன் செக் பண்ணாலுமே நமக்கு நியூ டிஃபெக்ட்ஸ் வந்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ டெஸ்ட் சினாரியோ ஷுட் பி டிசைன் டு டிடெக்ட் அடிஷ்னல் டிஃபெக்ட். புது சினாரியோஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது மூலயமா டிஃபெக்டை வந்து நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரிப்பீட்டிங் த சேம் டெஸ்ட் அகைன் அண்ட் அகைன் வில் நாட் ஃபைண்ட் நியூ டிஃபெக்ட்ஸ். புது டிஃபெக்டை கண்டுபிடிக்கவே முடியாது அகைன் அண்ட் அகைன் பண்ணும்போது. டெஸ்ட் கேசஸ் அப்டேட் பண்ணாவோ இம்ப்ரூவ் பண்ணாவோ மட்டும்தான் நம்ம நியூ டிஃபெக்டை கண்டுபிடிக்க முடியும். நியூ டெஸ்ட் சினாரியோஸ் எல்லாமே டிசைன் பண்ணுறது மூலயமா அடிஷ்னல் டிஃபெக்ட்ஸ்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்ட். டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்ட் சொல்லும் போது டெஸ்டிங் என்ன அப்ரோச் பண்ணோன்னா டெஸ்டிங் அப்ரோச்சஸ் வேரி டிபெண்டிங் ஆன் டைப் ஆஃப் அப்ளிகேஷன். டெஸ்டிங் அப்ரோச்சஸ் வந்து எப்படி வேரி ஆகும்னா டிபெண்டிங் ஆன் தி டைப் ஆஃப் அப்ளிகேஷன். என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்றது பொறுத்து தான். டிஃப்ரெண்ட் சிஸ்டம், பேங்கிங், ஹெல்த் கேர், இ-காமர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி தெர் இஸ் நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் டு டெஸ்டிங். இப்போ ஏதாவது ஒரு சைஸ் வந்து எல்லா அப்ரோச்சோடுமே கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகாது. தெர் இஸ் நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் டு டெஸ்டிங். இதுதான் வந்து டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்ட். Absence of errors is a fallacy. Even if no defects are found, the software may be still unusable. Testing must ensure that the software meets user requirement and expectation. A defect-free system is not useful if it does not fulfill a intended purpose. அதாவது ஒரு டிஃபெக்ட் இல்லைனா கூட அந்த சாஃப்ட்வேர் வந்து அன்யூசபிள் தான். ஏன் சொல்கிறேன்னா டெஸ்டிங் என்ன என்ஷூர் பண்ணால் சாஃப்ட்வேர் வந்து யூசர் ரெக்குயர்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறா என்ஷூர் பண்ணுறான்னு தான் பார்ப்போம். ஒரு டிஃபெக்ட் ஃப்ரீ சிஸ்டம் வந்து இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். டிஃபெக்ட் ஃப்ரீ சிஸ்டமாக இருந்தாலுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அது வந்து ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா. இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் டு டிசைன் எஃபெக்டிவ் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, டிஃபெக்ட் டிடெக்ஷன் எஃபிஷியன்சி, ரெடியூஸ் டெஸ்டிங் டைம் அண்ட் காஸ்ட், என்ஷூர் சிஸ்டமேட்டிக் டெஸ்டிங் அப்ரோச், enhance software quality and reliability. Okay, helps to design effective test strategies, improve defect detections efficiency, and then ensures systematic testing and approach, enhance software quality and reliability. So this is about 7 principles. What are the 7 principles? Testing shows the presence of defect. Exhaustive testing is impossible. Exhaustive testing is impossible. Testing shows presence of defect. Exhaustive testing is impossible. Early testing saves time and cost. Defect clustering, pesticides paradox. Testing is context dependent. Absence of error is fallacy. Okay, thank you.